बहनों और भाइयों, आप सबको दोनों हाथ जोड़ के प्रणाम करता हूं, आप सबको नमस्कार करता हूं। மோடி அவர்களின் பாதையிலே தமிழகத்தை வெற்றி பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அன்புக்குரிய சகோதரர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான உறவு பாதையின் அடையாளமாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கும் மத்திய அமைச்சர் முருகன் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி உரையை தொடங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். तमिलनाडु अद्भुत है। यहाँ की संस्कृति, यहाँ के जीवन मूल्य, यहाँ की परंपराएं, यहाँ के महापुरुष केवल देश नहीं पूरी दुनिया को प्रेरणा देते हैं। और आदरणीय नरेंद्र मोदी जी ने इस संस्कृति और हमारे महापुरुषों का गौरवगान पूरी दुनिया में एक बार नहीं अनेकों बार किया है। தமிழகத்தின் பாரம்பரியமான தொன்மையான மொழியின் செழுமையும் வளமையும் உணர்ந்தவராக நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் தமிழின் பெருமையையும் நம் கலா लेकिन 2024 में ये वोट शेयर बढ़कर हो गया है 11.24, 3 गुना हमारा वोट शेयर बढ़ा है। அதாவது தேர்தல் வாக்கு கடந்த தேர்தலில் வந்து 3.62%, 3.62%, 24 தேர்தலில் 11.24ஆக 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது. बीजेपी आगे बढ़ी, इसका श्रेय
कमल खिलाएंगे, ये हमारा संकल्प है। और पूरे दक्षिण भारत में ये चुनाव सचमुच में बड़े अद्भुत और अभूतपूर्व है। कांग्रेस गठबंधन ये कहता है इंडी वाले कि जैसे उनको बड़ी सफलता मिली हो। कांग्रेस केवल 99 सीटों पर सिमट गई है, 99 के फेर में पड़ गई है, लेकिन भारतीय जनता पार्टी ने शानदार सफलता प्राप्त की है। दक्षिण में भी अगर आप देखेंगे तो आप देखेंगे आंध्र, जहां भारतीय जनता पार्टी की पहले एक भी सीट नहीं थी, हमने 3 सीटें प्राप्त की है और 11.28% हमारा वोट शेयर है और पूरी तरह से कांग्रेस और बाकी पार्टियों को साफ करते हुए एनडीए ने अपनी सरकार बनाई है। न केवल आंध्र प्रदेश, अगर आप देखेंगे उड़ीसा में हमने क्लीन स्वीप किया है। देश के कई राज्यों में भारतीय जनता पार्टी ने, मध्य प्रदेश हो, दिल्ली हो, हिमाचल हो, उत्तराखंड हो, यहां तक कि गुजरात, छत्तीसगढ़ जैसे और कई राज्यों में भारतीय जनता पार्टी ने क्लीन स्वीप किया है। நண்பர்களே, இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். தென்னகத்திலேயும் நம்முடைய வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 99 சீட்டு தான் காங்கிரஸ் 3வது முறையில் ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு மேல அவங்க முன்னேற முடியவில்லை. இதுதான் இதுவரைக்கும் அவங்க வாங்கினதிலே அதிகம். ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போதுன்னா அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். இப்ப தென்னிந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் 3 சீட்டுகள் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 11% அதிகமான தனிப்பட்ட முறையில் வாக்குகள் பெற்று காங்கிரஸ்க்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. அதே போல கேரளா, ஒரிசா, மத்திய பிரதேசம், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் போன்ற ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி முன்னேறி கொண்டிருக்கிறது. केरला में भी भारतीय जनता पार्टी ने खाता खोला है और 16.68% वोट हमको मिले हैं। कर्नाटक में 46.06 वोट हमने प्राप्त किए हैं। और इसलिए मैं कहता हूं कि ये विजय एनडीए की, भारतीय जनता पार्टी की बहुत बड़ी विजय है। इसके लिए हम श्री नरेंद्र मोदी जी का अभिनंदन करते हैं। नरेंद्र मोदी भारत की जनता के लिए भगवान का वरदान है। एक वैभवशाली भारत, एक गौरवशाली भारत, एक संपन्न भारत, एक समृद्ध भारत और एक शक्तिशाली भारत का निर्माण हो रहा है तो नरेंद्र मोदी जी के नेतृत्व में हो रहा है। இப்ப நம்ம கேரளால கூட வெற்றியை பதிவு செய்திருக்கிறோம். அங்கேயும் கூட 6% அதிகமான வாக்குகள் வாங்கி நம்முடைய எம்பி அங்கேயும் வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கடுமையான உழைப்பு தான். அவர் நாட்டை ஒரு பெருமைக்குரிய பாரதமாக, வளர்ச்சியடையும் பாரதமாக, முன்னேறி கொண்டிருக்கும் பாரதமாக, உலக நாட்டின் தலைவராக அவர் விளங்கி நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய நாட்டின் ஒரு முக்கியமான பொருளாதாரத்தின் எல்லா கூறுகளிலும் நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பின் காரணமாக, அந்த முயற்சியின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நம்பிக்கையை பெற்று இந்த வெற்றியை பதிவு செய்கிறது. पिछले 10 साल भारत में गरीब कल्याण के और विकास के साल रहे हैं। उपलब्धियां अनेक है मित्रों, एक नहीं अनेक। तमिलनाडु की दृष्टि से भी अगर हम देखें तो तमिलनाडु के सेवक है नरेंद्र मोदी जी। दुनिया में जहां भी जाते हैं अपने भाषण में महान तमिल भाषा को उद्धृत करते हैं। संयुक्त राष्ट्र संघ में भी विश्व की सबसे पुरानी भाषा तमिल में अगर बोलने वाले कोई हैं तो श्रीमान नरेंद्र मोदी जी। अपनी फ्रांस यात्रा के दौरान नरेंद्र मोदी जी ने महान संत तिरुवल्लुवर जी की प्रतिमा के निर्माण की घोषणा की और इसके साथ साथ उन्होंने काशी तमिल संगमम, तमिल सौराष्ट्र संगमम, नई पार्लियामेंट भवन के उद्घाटन में सेंगोल को स्थापित करके तमिल संस्कृति को संसद में सम्मान देने का महान काम किया है तो नरेंद्र मोदी ने किया है। நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழையும், தமிழ்நாட்டையும், தமிழ் மக்களையும் மிகவும் மதிக்கிறார். என்னுடைய மொழி
சிந்தித்துக் கொண்டிருக்கும் பிரதமராக நம் பாரத பிரதமர் விளங்குகிறார். एक तरफ नरेंद्र मोदी जी भारतीय जनता पार्टी तमिल के गौरव को स्थापित करने का दुनिया में काम कर रहे हैं और दूसरी तरफ इंडी गठबंधन ये इंडिया ब्लॉक के लोग तमिल भाषा का संस्कृति का अपमान कर रहे हैं. एक सांसद ने इंडी के ये कहा कि सेंगोल स्थापित करना गलत है. तमिल साई जी ने सही कहा. हमने आज रेजुलेशन पास किया है कि जल्दी जैसे ही भारतीय जनता पार्टी की सरकार 2026 में बनेगी, संसद में तो सेंगोल स्थापित हुआ है, तमिलनाडु की विधानसभा में भी सेंगोल स्थापित किया जाएगा. நண்பர்களே, ஒரு புறம் மோடி அவர்கள் தமிழின் பெருமையையும் தமிழ்நாட்டின் பெருமையும் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். செங்கோல் பத்தி பெருமையா பேசி நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அது நிறுவும் போது இந்த தமிழ்நாட்டின் ஒரு எம்பி அங்க போய் அதை அவமானப்படுத்துகிறார். செங்கோலின் சிறப்புகளை எல்லாம் இழிவு செய்கிறார். தமிழ் மொழியின் தொன்மையை இழிவு செய்கிறார். மன்னர்களின் ஆட்சியை இழிவு செய்கிறார். இதை செய்கிறவர் ஒரு தமிழ்நாட்டு எம்பி தான். அதனால அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். வரப்போகிற 2026 தமிழ்நாட்டிலே இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமையும் போது இந்த சட்டமன்றத்திலும் செங்கோல் அமைக்கப்படும். प्रिय कार्यकर्ता बहनों और भाइयों, तमिलनाडु के लिए पूछते हैं स्टालिन कि तमिलनाडु को भाजपा ने क्या दिया. स्टालिन जी, ये एनडीए की सरकार है, नरेंद्र मोदी है. 2004 से 2014 तक यूपीए की सरकार ने तमिलनाडु को डेवलपमेंट फंड के रूप में केवल 95,000 करोड़ दिए थे. और ये बीजेपी और नरेंद्र मोदी जी है, मोदी जी की सरकार, जिन्हें 9 साल में 2,47,000 करोड़ रुपया डेवलपमेंट की राशि के रूप में तमिलनाडु को दिए. தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆட்சி திறத்தின் இருக்க குறைபாடுகளை எல்லாம் மறைப்பதற்காக எப்பவுமே மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். மத்திய அரசு எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சதவீதத்திலே பணம் கொடுக்கவில்லை, நிதி திட்டங்களுக்கு ஆதாரம் இல்லை என்பதை போலவே எப்போதும் குறை கூறும் ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், கடந்த முறை ஆட்சியில் 2 முறை ஆட்சியில் இருந்தபோது 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2,27,00,000 அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு निधि வழங்கப்பட்டிருக்கிறது. 2014 से अब तक 58,000 करोड़ की लागत से तमिलनाडु में वो कितना करोड़ रुपया दिया? 2 लाख. ड्यूलेशन की जो राशि है 2,47,000 करोड़. नरेंद्र मोदी जी ने तमिलनाडु को 2 वंदे भारत ट्रेन
किया है गरीब कल्याण के लिए, तो नरेंद्र मोदी जी ने किया है, भारतीय जनता पार्टी की सरकार ने किया है। गरीब कल्याण திட்டத்தின் கீழே 1 கோடி மக்களுக்கும் और ना आगे हम छोड़ेंगे। நம்முடைய மோடி அவர்களின் அரசு हम छोड़ेंगे। நம்முடைய மோடி அவர்களின் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அதில் முக்கியமானது டிஃபென்ஸ் காரிடோர் திட்டம். இந்தியாவிலே சிறப்பாக இரண்டே இடங்களில் செய்யறாங்க. அது தமிழகம் ஒன்று. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு திட்டமாகட்டும், மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆகட்டும், இது போல பாரத் ஜனதா தமிழ் மக்களுக்கு என்னென்னலாம் வேண்டும் என்று சிந்தித்து டிஎம் எங்க பாத்தயமாக இருக்கிறது. டிஎம்கே என்பது ட்ரக் மணி கரப்ஷன். நீங்க தமிழ்நாட்டில் என்ன தண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? மக்களுக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? மதுவை தானே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க கொடுக்கிறது மக்கள் நலத்துக்காகவா இல்லாட்டி லாப நோக்கத்துக்காகவா என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் தொடங்கி வைத்திருக்கும் இந்த போதை கலாச்சாரத்தினால் தற்போது 65 பேர்கள் மரணத்திற்கு காரணமாக ஒரு மரண தாண்டவத்தை ஆடி இருக்கிறீர்கள். ஒரு கோரமான மரண தாண்டவத்தை தமிழகம் சந்தித்து இருக்கிறது. स्टालिन जी, ये लिकर हमारी युवा पीढ़ी को तबाह और बर्बाद कर रही है। आपको इसकी चिंता नहीं होती? क्या होगा तमिलनाडु के नौजवानों का भविष्य? कैसा तमिलनाडु भविष्य में बनेगा? लिकर केवल युवाओं को तबाह नहीं कर रहा, सबसे ज्यादा तकलीफ मेरी बहनों को होती है, महिलाओं को होती है। उनके घर और परिवार तबाह और बर्बाद हो जाते हैं। वो हिंसा की शिकार होती है। कई अपराधों की जड़ अगर है तो ये अवैध लिकर है, लेकिन आपको इसकी चिंता नहीं है। आपके संरक्षण में
लिकर का अवैध व्यापार फल और फूल रहा है। मैं तमिलनाडु के युवाओं को आह्वान करता हूं, उठो तमिलनाडु के नौजवानों, जो तुम्हें तबाह कर रहा है, युवा पीढ़ी को तबाह कर रहा है, उस सरकार को उखाड़ के फेंकने का संकल्प लो, उखाड़ के फेंकने का संकल्प लो। ஸ்டாலின் அவர்களே, உங்க ஆட்சியில தான் இந்த போதையினால தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய பெருமைகளை இழந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் மதுக்கடைகளை மேலும் மேலும் நீங்கள் திறந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த நாட்டின் இளைஞர் வளத்தை, இளைஞர் சக்தியை, உழைக்கும் சக்தியை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் போதையின் பக்கம் போவதால யாரு பாதிக்கப்படுறாங்க? இந்த நாட்டின் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சகோதரிகள் பாதிக்கப்படுகிறார்கள், தாய்மார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது மாதிரியான ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்குவதனால பல குற்றங்கள் உருவாகின்றன. இதை நீங்க சிந்தித்தே பார்க்கவில்லையா? ஆகவே இளைஞர்களே, உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாம் பொங்கி எழணும். மதுவிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போரை தொடங்க வேண்டும். இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய போரை நீங்கள் தொடங்க வேண்டும். मैं बहनों को भी आह्वान करता हूं, अपनी कार्यकर्ता बहनों को भी, बेटियों को भी, और तमिलनाडु की माताओं बहनों को, वो सरकार जो लिकर के माध्यम से आपके जीवन को तबाह बर्बाद कर रही है, परिवारों का भविष्य बर्बाद कर रही है, तमिलनाडु की मेरी बहनों, उठो और इस सरकार को उखाड़ फेंकने का संकल्प लो. தமிழகத்தின் பெண்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் கோபம் வரலையா? பொற்காலமாக ஆட்சி செய்த காலம் போய் மதுவின் காலமாக, போதையின் காலமாக ஒரு ஆட்சி நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொங்கி எழ தோன்றவில்லையா? என்றைக்கு நீங்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தை தொடங்குகிறீர்களோ அன்னைக்கு இந்த ஆட்சி ஒரு ஆட்டம் கண்டுவிடும். அதனால நீங்கள் இறங்கி போராடுங்கள், போதைக்கு எதிரான போர்க்கொடி உயர்த்துங்கள் என்று நம்முடைய காரியகர்த்தாக்கள் பெண்களை எல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன். अपराधी खुल के खेल रहे हैं. मुझे जानकारी मिली कि एक पार्टी के लीडर की कल सरेआम हत्या कर दी गई, मर्डर कर दिया गया, और ये सरकार सो रही है, अराजकता में धकेल रही है तमिलनाडु को ये सरकार. और इसलिए तमिलनाडु के बहनों और भाइयों, अब समय आ गया है इस सरकार को उखाड़ के फेंकने का. मैं आप सबसे निवेदन करना चाहता हूं, किसान भाइयों और बहनों से भी निवेदन करना चाहता हूं. भारतीय जनता पार्टी की केंद्र की सरकार मोदी जी के नेतृत्व में किसानों की आमदनी बढ़ाने के हर संभव प्रयास कर रही है, और हमारी जो रणनीति है मोदी जी के मार्गदर्शन में, उनके नेतृत्व में, किसान भाइयों, हम उत्पादन बढ़ाएंगे, उत्पादन की लागत घटाएंगे, उत्पादन का ठीक दाम देंगे, कभी नुकसान हो जाए तो उसकी भरपाई करेंगे, फसलों का विविधीकरण करेंगे, और प्राकृतिक खेती की तरफ भी बढ़ के धरती को बचाएंगे. यह भारतीय जनता पार्टी का, मोदी जी के नेतृत्व में, मोदी जी का खेती को लेके रोड मैप है, जिस पर हम पूरी मेहनत और ईमानदारी से काम करेंगे. நண்பர்களே, இங்க தமிழகத்துல வரப்போற தேர்தல்ல மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதனால இங்க இருக்கிற விவசாயிகளையும், இங்க இருக்கிற பெண்களையும், இங்க இருக்கிற இளைஞர்களையும் நான் வேண்டி கேட்கொள்கிறேன். நம் பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தர்கள் அனைவரும் ஒற்றை இலக்குடன் அடுத்து வரப்போவது இந்த மோசமான ஆட்சிக்கு எதிரான ஆட்சி மாற்றம் என்ற ஒரு உத்வேகத்துடன் நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். ஏன்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மத்தியில மிகப்பெரிய திட்டத்தை இப்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தொடர்ச்சியான அடுக்கடுக்கான திட்டங்களால மிக ஏழ்மையான இருப்பவர்களும், விவசாயிகளும், உழைக்கும் வர்க்கத்தினரும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு குறிப்பிட்ட துல்லியமான நலம் பயக்கும் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம் பிரதமர் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அவை எல்லாம் நமக்கு நன்மை செய்யும் என்பதை மக்களிடம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். किसान भाइयों, कृषि भारतीय अर्थव्यवस्था की रीढ़ है, और किसान उसकी आत्मा, किसानों की सेवा हमारे लिए जन भगवान की पूजा है, और यही मान के पूरी मेहनत से कृषि के लिए काम करेंगे. आज मुझे धान की तमिलनाडु की कई वैरायटी अध्यक्ष जी और साथियों ने भेंट की है. हम अधिक उत्पादन देने वाले बीज, चाहे वो धान के हो या दूसरी फसलों के, लगभग 100 नई वैरायटी लॉन्च करने वाले हैं, ताकि उपज का उत्पादन बढ़ सके, खेती लाभ का धंधा बन सके. इसमें सरकार कोई कसर नहीं छोड़ेगी. मेरे कुछ मित्रों ने रिजर्वेशन के समय कुछ अपेक्षाएं
केंद्र सरकार से व्यक्त की है किसानों के संबंध में और तमिलनाडु की कृषि की समस्याओं के संबंध में, मैं उनको आश्वस्त करता हूं, मोदी जी के मार्गदर्शन में तमिलनाडु के किसानों की समस्या का समाधान करने में हम कोई कसर नहीं छोड़ेंगे, परिश्रम की पराकाष्ठा और प्रयत्नों की परिसीमा करेंगे। தமிழ்நாட்டில் விவசாயம் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு தொழில். விவசாயிகள் தான் நாட்டின் ஆன்மா. அவர்கள் இல்லை என்றால் மற்ற எந்த துறையும் வளர்ச்சி அடைய முடியாது. அந்த விவசாயத்தை, விவசாயிகளை, அந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், விவசாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் அவர்களுக்காக இந்த அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேளாண் துறை அமைச்சர் என்ற பெயரில் நான் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். விவசாயிகளுக்காகவும் உற்பத்திக்காகவும் இந்த விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திற்காகவும் தனிப்பட்ட முறையிலே கவனம் செலுத்தி உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன் என்ற உறுதியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். तमिलनाडु के कार्यकर्ताओं का हमेशा कृषि मंत्रालय में स्वागत है। मैं केवल मिनिस्टर नहीं हूं, मैं आपका ब्रदर भी हूं। वी आर ए फैमिली, हम सब एक परिवार हैं और इसलिए जो मित्र यहाँ समस्या उठा रहे थे वो जरूर आए, हम लोग बातचीत करेंगे और यथासंभव समस्याओं का समाधान करेंगे। लेकिन एक बात मान लेना, जब तक डीएमके की सरकार है वो ढंग से काम करने नहीं देगी और इसलिए इस सरकार को उखाड़ के फेंकने का संकल्प लेना भी जरूरी है। நண்பர்களே, நீங்க எல்லாம் எப்ப வேணா வந்து என்ன சந்திக்கலாம். இத நான் ஒரு மந்திரியா கூப்பிடவில்லை, உங்களுடைய தாய் மாமனாக அழைக்கிறேன், உங்க உறவாக அழைக்கிறேன், உங்கள் தாமரை சொந்தமாக அழைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன வந்து நீங்க எப்ப வேணாலும் சந்திக்கலாம், உங்க குறைகளை சொல்லலாம், உதவ நான் தயாராக இருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னது நீங்க மறந்துடக்கூடாது. இங்கெல்லாம் நீங்க நன்றாக பணியாற்ற வேண்டும் என்றால் இங்கே நடந்து கொண்டிருக்கும் ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். அதற்கான உறுதிமொழியை நீங்கள் இன்று ஏற்க வேண்டும். मैं तो भाई भी हूँ, मामा भी हूँ, हम एक परिवार हैं और मिलके हम सब मोदी के परिवार हैं, भाजपा के परिवार हैं। इसलिए आइए साथ मिलके काम करें इस संकल्प के साथ कि भारत को आगे बढ़ाने के साथ साथ तमिलनाडु के विकास में भी हम कोई कसर नहीं छोड़ेंगे। நண்பர்களே, நான் வந்து உங்ககிட்ட சொல்றது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அத்தனை பேருமே மோடியின் குடும்பம், நாம் அனைவருமே மோடியின் குடும்பம், நாம் அனைவருமே ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒன்றாக சிந்திக்கிறோம், ஒன்றாக உழைக்கிறோம், ஒன்றாக முன்னேற வேண்டும். நான் அதே மாதிரி நான் சொன்னது போல உங்கள் அனைவருக்கும் என்ன விதமான ஒத்துழைப்பு வேணுமோ அத்தனையும் வழங்க நாங்களும் தயாராக இருக்கிறோம். அதனால உழைப்பை மறந்து விடாதீர்கள், ஆட்சி மாற்றத்திற்கான உறுதியை மறந்து விடாதீர்கள். कार्यकर्ता बहनों और भाइयों, मैं आपसे लगातार मिलता रहूंगा, मैं आपका पीछा नहीं छोड़ने वाला। मैं कृषि मंत्रालय के काम से भी बार बार तमिलनाडु आऊंगा और ग्रामीण विकास का काम, मोदी जी को बधाई दीजिए, धन्यवाद दीजिए कि मोदी जी ने पहली कैबिनेट में ये तय किया कि गरीबों के 2 करोड़ घर और बनाए जाएंगे ग्रामीण क्षेत्र में, 2 करोड़ ग्रामीण क्षेत्र में और 1 करोड़ शहरी क्षेत्र में मकान बनाएंगे। हम 3 करोड़ गरीबों के मकान बनाने वाले हैं। உங்களை எல்லாம் பார்த்தாச்சு, இதோட நான் அப்படியே உங்களை மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க. விடவே மாட்டேன், திரும்ப திரும்ப உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்பேன், உங்களோட பேசிக்கொண்டே இருப்பேன், உங்களோட இணைந்தே இருப்பேன். ஏன்னா இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான வேலையை செய்ய வேண்டும். और मेरी बहनों, मोदी जी ने ऐलान किया है, गरीब बहनों को लखपति दीदी बनाएंगे, लखपति दीदी। हम गरीब नहीं रहेंगे, आंखों से आंसू नहीं बहाएंगे, बहनें मजबूर नहीं रहेंगी, आर्थिक रूप से मजबूत बनेंगी और इज्जत और सम्मान की जिंदगी जिएंगी। तो लखपति दीदी बनाने में भी कोई कसर नहीं छोड़ेंगे, बहनें आगे बढ़ेंगी, लखपति बनेंगी। ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பமே முன்னேறும் என்று அர்த்தம். அதனால தான் மோடி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்.
லக்பதி தீதி, லட்சாதிபதி சகோதரி என்று ஒரு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாக பெண்களை முன்னேற்றினால் அந்த குடும்பம் முன்னேறும், அவர்கள் வாழ்வு முன்னேறும், அந்த பிள்ளைகள் முன்னேறுவார்கள் என்று அது மாதிரியான ஒரு மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை எல்லாம் மோடி அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டங்களும் இங்கு செயல்படுத்தப்பட வேண்டுமானால் இங்க என்ன வரணும்? ஆட்சி மாற்றம் வரணும். ये लखपति दीदी का काम भी बहनों मोदी जी ने मुझे ही दिया है भैया को, तो कसर थोड़ी छोड़ेंगे, मिलकर काम करेंगे और आगे बढ़ेंगे। रोड मैप तैयार है, 100 दिन की कार्य योजना पे अभी हम काम कर रहे हैं, 5 साल का रोड मैप भी तैयार है। 5 साल में भारत बहुत आगे बढ़ेगा, उसके विस्तार में नहीं जा रहा, लेकिन फिर मैं प्रार्थना कर रहा हूं, तमिलनाडु को बढ़ाना है तो यहां से डीएमके को उखाड़ना होगा, नहीं तमिलनाडु की यह सरकार विकास के हर काम में टांग अड़ाएगी, गरीबों का भला नहीं होने देगी, महिलाओं का कल्याण नहीं होने देगी। इसलिए आइए हम संकल्प करें कि हम हर हालत में तमिलनाडु में बीजेपी को मजबूत करते हुए 2026 में सरकार बनाएंगे। 2024 में बिगुल बजाया है और 26 में कमल खिलाएंगे। நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைக்கிறதுக்கான உறுதியை ஏற்போமா? அப்பதான் நம்ம ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும். வரும் 2026 நம்முடைய ஆட்சி மலர்ந்தாதான் இந்த லட்சாதிபதி சகோதரி என்று சொன்னேனே அதுபோன்று நல்ல நல்ல மோடி அவர்களின் திட்டங்களை எல்லாம் இங்க கொண்டு வர முடியும். அதற்கான மாற்றத்திற்கான களத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இங்கேந்து திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. எல்லோரும் இணைந்து அந்த பணியை செய்வோமா என்று நீங்கள் உறுதி தர வேண்டும். अटल जी ने कहा था अंधेरा छटेगा, सूरज निकलेगा, कमल खिलेगा। तमिलनाडु में कमल खिलने वाला है। इसके लिए आप साहब दिन और रात, जैसे संगठन महामंत्री प्रभारी जी और सह प्रभारी बता रहे थे, बूथ को मजबूत करें, जो सेकंड बूथ आए उसको फर्स्ट बनाएं और जनता के समर्थन को बढ़ाएं। हम सब आपके साथ काम करेंगे। तो आइए हम सब मिलके तमिलनाडु में बीजेपी की सरकार 2026 में बनाने का संकल्प लें। आप तैयार हैं? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாமா? तो बैठ के संकल्प नहीं होगा। आज इस विस्तारित कार्य समिति में तमिलनाडु के कार्यकर्ता भाई और बहन खड़े होके अपने स्थान पर दोनों हाथ उठा के, दोनों मुट्ठी बांध के और भारत माता की जय बोल के तमिलनाडु से डीएमके को उखाड़ने का संकल्प लेंगे। भाजपा की सरकार, बीजेपी की सरकार बनाने का संकल्प लेंगे। सब तैयार हैं? திமுக ஆட்சி நடத்த தயாரா? तो मेरे साथ बोलिए भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की। बहुत बहुत धन्यवाद।